எனக்கு நிதி வேண்டாம், என் குழந்தைக்கு நீதி வேண்டுமென கோவை சூலூரில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சிறுமியின் தாயார் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் தாயார் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். எனக்கே தெரியாமல் என் குழந்தையின் உடலை வாங்கி சென்று என் சம்மதம் இல்லாமல் எரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். உடலை வாங்க என்னை அனுமதிக்கவில்லை என்று கூறியவர், பிரேத பரிசோதனை முடிந்து உடலை ஒப்படைத்ததும் எனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டுள்ளார். உரிய தண்டனை கிடைத்த பிறகே உடலை வாங்குவேன் என்று தெரிவித்திருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் என் கணவரிடம் கையெழுத்து வாங்கி உடலை எடுத்து சென்றுள்ளனர் என்று சிறுமியின் தாயார் கூறியுள்ளார். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேத்துலாம் எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து போறக்குள்ள நான் இங்கிருந்து போன் பண்றேன் அவருக்கு. இடையில எங்க ஆம்புலன்ஸா காணோம், அம்மா எனக்கே தெரியாம இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்காட்டி போனை கட் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டா ஒரு 8 மணிக்கு நாங்க போக நாங்க போன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு போன் பண்றப்போ நாங்க போயிட்டு இருக்கோம்னு தான் சொன்னாங்க. நாங்க இங்க இருந்து அங்க போறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய வந்து எரிச்சிட்டாங்க. குழந்தைய நான் கண்ணுல பார்க்கவே இல்லை. என்கிட்ட ஒரு சம்மதம், என்னோட சம்மதம் என்னன்னு கூட கேட்கவும் இல்லை, என்னோட சம்மதம் என்னன்னு வாங்கவே இல்லை. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிதி எது வேண்டாம், நிதி எனக்கு எது வேண்டாம். எனக்கு வந்து நீதி தான் எனக்கு வேணும். நிதிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லைங்க சார், எப்ப வேணாலும் அதை சம்பாரிச்சுக்கலாம், அது வேற. எனக்கு புள்ள போச்சு, எனக்கு நீதி தாங்க சார் எனக்கு வேணும். அவனுக்கு கொடுக்குற தண்டனை இந்த அதை பார்த்துட்டு இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க சார். எனக்கு அது ஒண்ணுதான். தொடர்ந்து பேசிய சிறுமியின் தாய், உடலை ஒப்படைத்ததில் ஒருதலை பட்சமான நடவடிக்கை நடந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். உடலை எரிப்பதில் ஏன் அவசரம் காட்டப்பட்டது என்று கேள்வி எழுப்பிய அவர், என் மீது தேவையற்ற வதந்திகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். வழக்கை திசை திருப்பவே அவதூறு பரப்புவதாகவும் அவர் பேட்டியளித்துள்ளார். கொலையாளி கார்த்தியுடன் இருந்த பெண்ணுக்கும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லாஸ்ட் வரைக்கும் குழந்தை கண்ணுல காட்டல, எரிக்கிறப்ப கூட கண்ணுல காட்டல. யாரை கேட்டு எரிச்சாங்க? போறக்குள்ள நாங்க இங்கிருந்து போறக்குள்ள நாங்க வந்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே அங்க தெரியும். அதுக்குள்ள ஏன் நான் போறக்குள்ள எரிக்கணும்? ஒரு மணி நேரம் வெயிட் பண்றது, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்றது எதுக்கு எரிக்கணும்? குழந்தைங்க அது குழந்தை தானே, அது ஏற்கனவே அது ரொம்ப நொந்துருச்சு. அது எனக்கு இப்ப வந்து எல்லாம் தேவையில்லாத நிறைய வருது வெளியே. இப்ப வந்து நாங்களே குழந்தை போயிடுச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்போ புதுசா என்ன இது கட்டுக்காத இத்தனை வருஷமா இவங்க எல்லாம் எங்க ஊர் இருக்கிறாங்க. என்னை பத்தி எல்லாத்துக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். எதுக்கு அவங்க தேவையில்லாத பேசணும்? அப்ப என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா? குழந்தை இழந்துட்டு நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். இழந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி, அவங்களும் ஒரு பொம்பளை தான், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்ப எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல உடம்பே இருக்கா?